செய்திகள். அதில் முதலாவதாக, இன்று நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தால் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மத்திய பாஜக அரசை கண்டித்து தொழிற்சங்கத்தினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் இன்று நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மாநில அரசுகள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நிறைவேற்றப்பட்ட 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், மின்சார சட்டத்தை திருத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியது உள்ளிட்டவற்றை கண்டித்தும் நாடு தழுவிய அளவில் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன. இந்த போராட்டத்திற்கு சம்யுக்தா கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட விவசாய சங்கங்களும் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. அதன்படி இன்று நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கத்தினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த போராட்டத்தில் ஏஐடியூசி, சிஐடியு உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 30 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் மாநில, மத்திய அரசு அலுவலகங்கள், அரசு பேருந்து சேவை, பொதுத்துறை வங்கி உள்ளிட்ட சேவைகள் கடுமையாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணிக்கு வராவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2 பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தாள் 2 பொது அறிவுத் தேர்வு வருகிற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் வாயிலாக தங்களது ஒருமுறை பதிவு தளத்தில் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறால் ரத்து செய்யப்பட்ட குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குரூப் 2 பொது அறிவு தேர்வு எவ்வித மாற்றமுமின்றி திட்டமிட்டபடி வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி உறுதிப்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் வழித்தடத்தின் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி ஆய்வு மேற்கொண்ட காட்சிகள்தான் இவை. சென்னையில் 2ஆம் கட்டமாக 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுகின்றன. இதில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி வரை 14.64 கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர்மட்ட ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு அனைத்து கட்ட சோதனை பணிகள் முடிக்கப்பட்டன. இந்நிலையில் பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தில் தெற்கு மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி தலைமையிலான குழுவினர் நேற்று முதற்கட்ட ஆய்வை தொடங்கினர். முதல் நாளில் பூந்தமல்லி புறவழிச்சாலை நிலையம் முதல் ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ரயில் நிலையம் வரையிலான 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு டிராலியில் சென்று ரயில் தண்டவாளம், ரயில் பிரேக் தொழில்நுட்பம், பயணிகள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்தனர். ஹைட்ராலிக் கிரேன் உதவியுடன் மேம்பால கட்டமைப்புகளையும் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். அதன் பின்னர் இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்குவது குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை தவிர யார் ஆட்சி அமைத்தாலும் அது பாஜகவின் ஆட்சியாக தான் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் NDA. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா, டெல்லி அணியா? வரும் தேர்தலில் யாருக்கும் இடையே போட்டி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் உரையாற்றியவர், திமுகவை தவிர யார் ஆட்சி அமைத்தாலும் அது பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று தெரிவித்தார். நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். வன்முறையை தூண்டி அதன் மூலமாக வெற்றி பெறலாம் என்று துடிக்கக்கூடிய விஷ விதைகளை தமிழ்நாட்டிற்குள் விடவே கூடாது என்று கூறிய முதலமைச்சர், தோழமை கட்சிகளுடன் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் திமுக முகவர்களிடம் அறிவுறுத்தினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியினர் சிலர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகின்றனர். சென்னையில் தனியார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கை தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என்பது காங்கிரசுக்கும் நன்றாக தெரியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காங்கிரசுடனான கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் அதில் பிளவு
பிளவை ஏற்படுத்த சிலர் இதுபோன்ற கருத்துக்கள் மூலம் சதித்திட்டம் தீட்டுவதாகவும் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அரசியலை கடந்து தனக்கு ஒரு சகோதரர் என்றும் தனது குடும்பத்தில் ஒருவராகவே அவரை பார்ப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மாறி மாறி கருத்து தெரிவித்து வந்ததற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட இம்முறை திமுக அமோக வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டப்பேரவை தேர்தல் என்டிஏ கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். தனக்கும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு சரியாகிவிட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவிற்கும் மீண்டும் இடம் உண்டா என்ற கேள்விக்கு பலமுறை தனது நிலைப்பாட்டை விலக்கிவிட்டதாக கூறினார். விஜய் சினிமாவில் தான் சூப்பர் ஸ்டார் என கூறிய எடப்பாடி பழனிசாமி வரும் தேர்தலில் தான் தவேகவிற்கான ஆதரவு தெரிய வரும் என்றார். எம்ஜிஆர் குறித்து விஜய் குறிப்பிட்டு பேசுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் எம்ஜிஆர் பெயரை கூறினால்தான் கட்சி நடத்த முடியும் என்ற சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறினார். கரூர் சம்பவத்தில் விஜய் மீது சாஃப்ட் கார்னர் இல்லை என கூறியவர் தாங்கள் நடுநிலையோடு செயல்பட்டதாக விளக்கம் அளித்தார். திமுக ஆட்சியில் கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் திராவிட மாடல் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி மக்களை திமுக ஏமாற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் யாரும் விரிசலை ஏற்படுத்த முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியில் சிலர் கூறும் கருத்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என கூறினார். கூட்டணி தொடர்பாக அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் எல்லா அதிகாரத்தையும் நீங்களே பேசி நல்வழி காட்டுங்கன்னு விட்டாச்சு. இப்போ அவங்க தான் பேசுவாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் கருத்து சொல்றாங்கன்னா அந்த கருத்து கூட சொல்லக்கூடாது தேர்தல் விஷயமா கடுமையா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது தலைமை பார்த்துக்கொள்ளும். பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்குமாறு திமுகவை வலியுறுத்தியது ஏன் என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். பீகார் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம், ஜார்க்கண்ட் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம், மகாராஷ்டிரா தேர்தலில், ஹரியானா தேர்தலில் சில அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. என்னென்னா கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு செஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த கேண்டிடேட், இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் விதம் என்பது ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு களத்துக்கு போகணுன்றதான் எல்லாருடைய விருப்பம். உரிய மதிப்பளிக்கும் வரையிலான இடங்களை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தவேகவை கூட்டணிக்கு இழுக்க பாஜக முயற்சிக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் தவேகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். இல்லை, அது குறித்து எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கலை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் விஜய் வர வேண்டும் என்று நாங்கள் எந்த முயற்சியும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. தொடர்ந்து பேசிய அவர் அமமுக கூட்டணியில் இணைந்தது வெற்றி வாய்ப்பு கணக்கு என்றார். கடந்த 2021 தேர்தலில் மதிப்புக்குரிய டிடிவி அவர்கள் வாங்கின ஓட்டு, அந்த ஏடிஎம்கே வாங்கின ஓட்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 தொகுதிகளில் ஜெயிக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரித்மெட்டிக் கால்குலேஷன் 1-1-2ங்கிறது தான். திருமதி சசிகலா அவர்கள் ஒருவேளை அப்படி ஒரு தனிக்கட்சி தொடங்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, அதை பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அவங்க கட்சி தொடங்கின பிறகு வேணா சொல்கிறேன். அண்ணாமலையுடன் உரசல் என்ற தகவல் வதந்தி என கூறிய நயினா நாகேந்திரன் அண்ணன் தம்பியாக பழகி வருவதாக தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நயினா நாகேந்திரன் தேமுதிகவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றார். தமிழர் ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். இதுல வேறு ஜாதி எதுவும் இல்லை. தன் மீதான குற்றச்சாட்டை பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மறுத்துள்ளார். அமெரிக்காவின் அட்லாண்டா மாகாணத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற பேச்சாளர்களுக்கு உணவு கொண்டு வந்த பெண்ணிடம் அவர் என்ன சாதி என ராஜா கேட்டதாக அந்த பெண்ணின் சகோதரர் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்டுள்ள ராஜா எந்த இடத்திலும் யாரிடமும் சாதியை கேட்டதில்லை என்றார். அவங்க யாரு, எவரு, என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை. நாங்கள் இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் சந்திக்கிறோமே, எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க. என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும். உணவு கொண்டு வந்தவர்களை மகள்கள் போல தான் பார்த்ததாகவும் அவர் கூறினார். இதனிடையே பட்டிமன்றங்களில் நடுவராக செயல்படும் சாலமன் பாப்பையா ராஜாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னுடைய பிள்ளை அது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் சொந்தத்தை அவருடைய சிந்தையில் ஏற்றுக்கொண்டவர்.
அவருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் கிஞ்சித்தும் இருக்காது. ஒரு தவறான கருத்திற்கு இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடப்பதை பார்க்கும் பொழுது நட்பை விட பகைமை மேலோங்கி இருப்பதை பார்ப்பதாகவும் சாலமன் பாப்பையா கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கறிக்கோழி விலை 60 ரூபாய் வரை குறைந்துள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திராவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் அதன் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கோழி இறைச்சி விற்பனை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் ஆந்திர பண்ணைகளில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் வழியாக சென்னைக்கு வரும் இறைச்சி கோழிகள் கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் பறவை காய்ச்சல் பீதி காரணமாக பொதுமக்கள் கோழிக்கறி வாங்குவதை தவிர்த்து வருகின்றனர். பெரும்பாலான நுகர்வோர் கோழிக்கறிக்கு மாற்றாக ஆட்டுக்கறிக்கு மாறியுள்ளனர். குறிப்பாக ஆந்திர எல்லைப் பகுதிகளான ஊத்துக்கோட்டை, திருத்தணி, ஆரம்பாக்கம், திருவள்ளூர், கே சத்திரம் உள்ளிட்ட இடங்களில் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக விற்பனை சரிவடைந்துள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இறைச்சி கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 3 நாட்களுக்கு முன்பு 280 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கோழிக்கறி தற்போது 220 ரூபாயாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என புகார் எழுந்த நிலையில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்தார். புகையிலைப்பட்டியில் புனித சத்தியாகப்பர் மற்றும் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் போட்டி நடைபெற்ற இடத்தில் பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் குளறுபடிகள் நடந்ததாக புகார் எழுந்தது. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை மையத்தில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் வீரர்கள் மத்தியில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்க லேசான தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலகுரு என்பவர் காளையை அடக்க முயன்றபோது மாடு முட்டி உயிரிழந்தார். 34 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரியில் அரசு விழாவில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமியின் காரை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை தற்காலிக ஊழியர்களுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரசு நிகழ்ச்சி முடிந்து முதலமைச்சர் புறப்பட தயாரான போது அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் திரண்ட தற்காலிக ஊழியர்கள் காரை மறித்து முற்றுகையிட முயன்றனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்த போது இருதரப்பிற்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தை முன்னெடுத்த சரவணனை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ய முயன்றனர். அப்போது மற்ற ஊழியர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் மாதந்தோறும் 18,000 ரூபாய் தொகுப்பூதியத்திற்கு பணியாற்றும் சுமார் 1,300 தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தங்க விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருமுறை உயர்ந்து 1,18,320 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1,520 ரூபாய் உயர்ந்து 1,18,320 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி 1 கிராம் தங்கம் மொத்தமாக 210 ரூபாய் அதிகரித்து 14,790 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலையை பொறுத்தமட்டில் மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கும் பார் வெள்ளி கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையானது. இதனிடையே மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஏற்றத்துடன் தொடங்கிய நிலையில் சற்று சரிவுடன் நிறைவடைந்தது. அதன்படி வர்த்தகத்தின் முடிவில் 40 புள்ளிகள் குறைந்து 84,233 புள்ளிகளுடன் நிறைவு பெற்றது. நிப்டி 18 புள்ளிகள் உயர்ந்து 25,953 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. வந்தே மாதரம் பாடல் தொடர்பாக புதிய விதிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது.
தேசிய கீதத்திற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும் என்றும் அப்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தேசிய கீதமான ஜனகணமன பாடலை பாடும்போது எழுந்து நிற்க வேண்டும், குறிப்பிட்ட நிமிடங்களில் பாடி முடிக்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன. வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு நிறைவை மத்திய அரசு கொண்டாடும் நிலையில் இந்த பாடலின் முதல் 190 வினாடிகள் கொண்ட முதல் 6 சரணங்களை அரசு நிகழ்ச்சிகளில் பாடுவது தொடர்பாக புதிய விதிகளை வகுத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்வுகள், குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் பங்கேற்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் உரையாற்றிய பின் இந்த பாடல் இசைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாடலை பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசிய கீதத்திற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகளிலும் தினமும் காலையில் இந்த பாடலை மாணவர்கள் கூட்டாக பாடுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்தியாவை பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு விற்றுவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை கடுமையாக தாக்கி பேசினார். That you have sold India. Are you not ashamed of selling India? Do you have no shame of selling India? You have sold our mother, Bharat Mata. Do you have no shame? தொடர்ந்து பேசிய அவர் அமெரிக்காவிற்கு சமமாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் பிரதமர் மோடி அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் விமர்சித்தார். He will not do it. You know why he sold India? Because they are choking him. Ek sir Epstein case. Sir, 3 million files are still locked up. उसका इस विषय से कोई संबंध नहीं. மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு ஆகியவை குறித்து நிதிநிலை அறிக்கையில் எந்த அம்சங்களும் இடம்பெறவில்லை எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீனை தொழில் நிமித்தமாகவே சந்தித்ததாகவும் அவருடைய குற்றச்செயலுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பாக கோப்புகளில் ஹர்தீப் சிங் பூரியின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக ராகுல் காந்தி மக்களவையில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ராகுலின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். தான் சர்வதேச அமைதி நிறுவனத்தில் பணியாற்றிய போது அதன் தலைவர் டெர்ஜே ரோட் லார்சன் மூலமாக எப்ஸ்டீனை சந்தித்ததாக கூறினார். தூதுக்குழுவின் ஒரு பகுதியாகவே அந்த சந்திப்புகள் நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். When I went to New York in 2017, I met Epstein a total of 4 times. 4 times in 9 years. And the total number of meetings I was a member of the IPI, International Peace Institute. I was Secretary General of an independent commission appointed to see if the UN is fit for purpose on its 75th anniversary. I have no independent meetings with Mr. Epstein. பிரதமர் நரேந்திர மோடி எப்ஸ்டீனை சந்தித்ததில்லை என்றும் பிரதமருக்கு எந்தவிதமான அழுத்தமும் கிடையாது என்றும் ஹர்தீப் சிங் பூரி கூறினார். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நிலவும் கடும் பனிப்பொழிவு மற்றும் உறைபனிக்கு மத்தியில் இந்திய ராணுவத்தினர் ஒரு கர்ப்பிணியின் உயிரை காப்பாற்றிய வீடியோ நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள ஜப்தி கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய கர்ப்பிணி ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அப்பகுதியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாத இக்கட்டான சூழல் நிலவியது. பாதுகாப்பு பணியிலிருந்த இந்திய ராணுவத்தினர் இதுகுறித்து அறிந்து உடனடியாக அந்த பெண்ணின் வீட்டிற்கு விரைந்தனர். எந்திரங்கள் செல்ல முடியாத அளவிற்கு பனி குவிந்திருந்ததால் ராணுவ வீரர்கள் அந்த பெண்ணை தங்களது தோளில் சுமந்தபடி கரடு முரடான பனிப்பாதைகளில் நடக்கத் தொடங்கினர். உறை பனியையும் பொருட்படுத்தாமல் பல கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்று அருகிலுள்ள மருத்துவ வசதி கொண்ட இடத்திற்கு அந்த பெண்ணை பாதுகாப்பாக கொண்டு சேர்த்தனர். சரியான நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அந்த பெண்ணின் உயிர் காப்பாற்றப்பட்டது.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் ஆன்லைன் வாயிலாக திருத்தப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கக்கூடிய +2 மாணவர்களுக்கு வரக்கூடிய 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறவுள்ளது. இதேபோன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு வரக்கூடிய 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி நிறைவடையும் என்று அட்டவணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் ஆன்லைன் வாயிலாக மதிப்பீடு செய்யப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. அதாவது மாணவர்களின் விடைத்தாள்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அதனை ஆசிரியர்கள் கணினி வாயிலாக மதிப்பீடு செய்து மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக திருத்த பிழைகள் குறைவதோடு ஆசிரியர்களுக்கு அலைச்சல் இருக்காது என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதற்கு ஏற்ப பள்ளிகளில் போதிய கணினி வசதிகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு சிபிஎஸ்இ அறிவுறுத்தியுள்ளது. அதே சமயம் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாள்களை ஆசிரியர்கள் கைப்படவே திருத்துவார்கள் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு மர்ம நபர் ஒருவரிடமிருந்து வந்த மிரட்டல் செய்தியை தொடர்ந்து அவரும் அவரது மனைவி தீபிகா படுகோனும் தங்களது மும்பை இல்லத்தில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்த குரல் பதிவில் பல கோடி ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும் இல்லையெனில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் மிரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ரன்வீர் சிங் மும்பை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்த மிரட்டலை தொடர்ந்து தங்களது வீட்டின் வெளியே 6 துப்பாக்கி ஏந்திய தனியார் பாதுகாவலர்களை ரன்வீர் மற்றும் தீபிகா படுகோன் தம்பதி நியமித்துள்ளனர். மேலும் ஒரு சீருடை அணிந்த காவல்துறை அதிகாரியும் இவர்களது பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளார். இருப்பினும் தங்களது வீட்டு வசதி சங்கத்தின் அனுமதி பெறாமல் ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்களை நியமித்தது குறித்து சக குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தாதர் காவல் நிலையத்திற்கு கடிதம் எழுதியுள்ள வீட்டு வசதி சங்கம் உடற்பயிற்சி கூடம், சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் ஆயுதங்களுடன் பாதுகாவலர்கள் நடமாடுவது மற்றவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ரன்வீர் சிங்கிற்கு மிரட்டல் விடுத்த நபர் யார் என வாட்ஸ்அப் எண்ணை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. வங்கதேசத்தில் வாக்களிக்க ஆர்வம் காட்டிய மக்களால் ரயில்கள் நிரம்பி வடியும் காட்சிதான் இது. தொடர் வன்முறை சம்பவங்களால் கடந்த 2024ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் முன்னாள் அமைச்சர் ஷேக் ஹசீனாவின் அரசு கலைக்கப்பட்டது. அதன்பின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். கலவரத்திற்கு பின்னர் முதல் முறையாக இன்று பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்களிப்பதற்காக மக்கள் ஆர்வமாக தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணித்தனர். இதனால் ரயில்களில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. தேர்தலில் போட்டியிட ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் வங்கதேச தேசியவாத கட்சி ஆட்சியை பிடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. போர்ச்சுகல் நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையால் கோயிம்பரா மாகாணம் வெள்ளத்தில் மிதக்கிறது. மோண்டபேர் வெல்ஹா நகரத்தில் மாண்டேகா ஆற்றின் கரைகள் உடையக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதால் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 3000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான கோயம்பரா பல்கலைக்கழக நகரத்தின் பண்டைய மதில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் போர்ச்சுகலை தாக்கி வரக்கூடிய தொடர் புயல் மற்றும் மழையின் காரணமாக இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. மீட்புப் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாநிலங்களுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருக்கூடிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதில் உரையாற்றிய அவர் மாநிலங்களுக்கான மானியங்கள் உட்பட மூலதன செலவுக்காக மொத்தம் 17 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நிதி நாடு முழுவதும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். வரி பகிர்வை மத்திய அரசு நேர்த்து போக செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்தவர் நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கு 41 விழுக்காடு வரி பகிர்வு வழங்கப்படுவதாகவும் எந்த மாநிலத்தின் பங்கும் குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். On the recommendation of finance ministers from the states who met me before the budget preparation, which is a normal calendar event which before every budget I meet up with the state finance ministers, on their recommendation and accepting their recommendation,
capital expenditure grant that we grant, call it loan without interest for 50 years, which eventually would be equivalent to a grant, has been increased on their request to 2 lakh crores under SASKI. 2026-27 ஆண்டில் வரி பகிர்வு மற்றும் மத்திய அரசின் நிதி உதவி திட்டங்களின் கீழ் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய தொகை 25,44,000 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இது நடப்பாண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டை விட 2,70,000 கோடி ரூபாய் அதிகம் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் அடுத்தடுத்து 2 சூப்பர் ஓவர்களுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணி த்ரில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 187 ரன்கள் குவித்தது. பின்னர் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி 19.4 ஓவர்களில் 187 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. தொடக்க ஆட்டக்காரர் குர்பாஸ் 84 ரன்கள் எடுத்து அசத்தினார். வெற்றி வாய்ப்பை நூலிழையில் ஆப்கானிஸ்தான் தவறவிட்டதால் போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 6 பந்துகளுக்கு 17 ரன்களை சேர்த்தது. அடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்காவும் 17 ரன்களை எடுத்ததால் போட்டி மீண்டும் சூப்பர் ஓவர் வசம் சென்றது. இதனால் ஆட்டத்தில் விறுவிறுப்பு எகிரிய நிலையில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 23 ரன்கள் எடுத்தது. 6 பந்துகளுக்கு 24 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆப்கானிஸ்தான் களமிறங்க முதல் 2 பந்துகளில் ரன் ஏதும் எடுக்காமல் ஒரு விக்கெட்டையும் அந்த அணி பறிகொடுத்தது. பின்னர் களத்தில் நின்ற குர்பாஸ் ஹாட்ரிக் சிக்சர்களை விளாசி ரசிகர்களை பரவசப்படுத்தினார். கடைசி பந்தில் 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் குர்பாஸ் அடித்த பந்து மில்லரின் கைவசம் சிக்கியது. பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி போராடி தோல்வியடைந்தது. இந்தியா இலங்கையில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் அயர்லாந்து அணியை முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலியா எதிர்கொண்டது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அதிரடியாக விளையாடி 45 ரன்கள் சேர்த்தார். அடுத்து விளையாடிய அயர்லாந்து அணி ஆடம் ஜாம்பா மற்றும் நாதன் எல்லிசின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 115 ரன்களுக்கு சுருண்டது. இருவரும் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். மாலையில் மும்பை வான்கடே மைதானத்தில் இங்கிலாந்திற்கு எதிராக முதலில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் 196 ரன்களை குவித்தது. அந்த அணியின் ரூதர்ஃபோர்ட் 7 சிக்சர்களை பறக்கவிட்டு 42 பந்துகளில் 76 ரன்களை குவித்தார். தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி 19 ஓவர்களில் 166 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 30 ரன்களில் தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணியின் சாம் கரன் அதிகபட்சமாக 43 ரன்கள் எடுத்தார். மேற்கிந்திய தீவுகளின் ரூதர்ஃபோர்ட் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் தம்மை சந்திக்க வரும் பிராண்ட் மேனேஜர்களுக்கு 42 கடுமையான விதிகளை விதித்ததாக எழுந்துள்ள புகாருக்கு அவரது தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. காவேரி பருவா என்ற பிராண்ட் மேனேஜர் அண்மையில் ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது அல்லு அர்ஜுனை சந்திக்கும் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று 42 விதிமுறைகள் அடங்கிய குறிப்பு தனக்கு வழங்கப்பட்டதாக கூறினார். அதில் அல்லு அர்ஜுனின் கண்களை பார்த்து பேசக்கூடாது, கை குலுக்கக்கூடாது உள்ளிட்ட வினோதமான கட்டுப்பாடுகள் இருந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அல்லு அர்ஜுனின் மேலாளர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது பேசு பொருளான நிலையில் அல்லு அர்ஜுனின் குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அல்லு அர்ஜுன் குறித்து கூறப்பட்ட கருத்துக்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுன் எப்போதும் மிகுந்த கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்பவர் என்றும் தவறான குற்றச்சாட்டுகளை தாங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பொறுப்பானவர்கள் மீது தங்கள் சட்டக்குழு அவதூறு வழக்கு தொடர உள்ளதாகவும் அல்லு அர்ஜுனின் தரப்பு தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து காவேரி பருவா தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் லிங்க்டின் கணக்குகளை நீக்கியுள்ளார். Ladies and gentlemen, the doctors from the class of 2020. சினிமா பயணத்திற்கிடையே தனது மருத்துவ படிப்பையும் வெற்றிகரமாக நிறைவு செய்ததை நடிகை ஸ்ரீலீலா கொண்டாடிய காட்சிகள்தான் இவை. சினிமாவில் அறிமுகமான சில வருடங்களிலேயே முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா கவனம் ஈர்த்தார். தமிழில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்த ஸ்ரீலீலா தற்போது தனுஷ் படத்திலும் ஒப்பந்தமாகியுள்ளார். தனது சினிமா பயணத்திற்கிடையே மருத்துவக் கல்வியையும் தொடர்ந்து வந்த ஸ்ரீலீலா அதனை நிறைவு செய்தார். ஸ்ரீலீலாவின் தாய் ஸ்வர்ணலதா மருத்துவராக உள்ள நிலையில் தனது பாட்டியின் ஆசைக்காக மருத்துவம் படித்ததாக ஸ்ரீலீலா முன்பு ஒரு பேட்டியில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தான் பவுலர் உஸ்மான் தாரிக்கின் பந்துவீச்சு ஆக்ஷன் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அவரை சோதனைக்கு ஆஜராகுமாறு ஐசிசி உத்தரவிட்டுள்ளது. கொழும்புவில் நடந்த அமெரிக்க அணிக்கு எதிரான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் பவுலர் உஸ்மான் தாரிக்கின் பந்துவீச்சு சைகை சர்ச்சையை கிளப்பியது. பந்தை எறிவது போல் உஸ்மான் தாரிக்கின் சைகை இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் போட்டி நடுவர் முறையிட்டார். அண்மையில் நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய தொடரிலும் தாரிக்கின் பந்துவீச்சு தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன. இது தொடர்பாக மீம்ஸ்களும் எழுப்பப்பட்டன. சர்ச்சை பந்துவீச்சு சைகை விவகாரத்தில் வியாழக்கிழமை பரிசோதனைக்கு ஆஜராகுமாறு ஐசிசி உத்தரவிட்டுள்ளது. இதில் உஸ்மான் தாரிக்கின் பந்துவீச்சு ஆக்ஷன் நவீன கருவிகளின் உதவியுடன் பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் என்றும், மேலும் உஸ்மான் தாரிக் அணியும் 2 முழங்கை பேண்டுகளையும் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் ஐசிசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளை நிறைவு செய்தால் மட்டுமே வரும் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் உஸ்மான் தாரிக் விளையாட அனுமதிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் முத்தையா முரளிதரன், ஷோய்ப் அக்தர் உள்ளிட்டோரின் பந்துவீச்சுகளும் சர்ச்சைக்குள்ளானது. உஸ்மான் தாரிக்கின் பந்துவீச்சு சைகைக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின் மட்டும் ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாம்பு புகுந்து ஊழியரை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜன்னல் ஓரமாக வைக்கப்பட்டுள்ள பீரோவின் மேல் இருந்து விழுந்த பாம்பு அங்கிருந்த உதவியாளர் மாரியப்படை கடித்தது. இதையடுத்து மயக்கமடைந்த அவரை சக ஊழியர்கள் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தீயணைப்பு மீட்புத் துறையினர் தேடியும் பாம்பு சிக்காததால் அலுவலக ஊழியர்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து அதிகரிப்பு மற்றும் வெளிமாநில இறக்குமதி காரணமாக தக்காளி விலை அதல பாதாளத்திற்கு சரிந்துள்ளது. 25 கிலோ கொண்ட தக்காளி கூடை 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் 1 கிலோ தக்காளி 5 ரூபாய்க்கு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படுகிறது. சாகுபடி செலவு மற்றும் பறிப்பு கூலி கூட கிடைக்காததால் மாவட்டத்தின் 30,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வேதனை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட 12 கடைகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் வியாபாரிகளுக்கு ஆதரவாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பகவதி அம்மன் கோவில் சன்னதி தெருவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கடைகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. இதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்த நிலையில் 12 கடை உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கன்னியாகுமரி சுற்றுலாத்தலம் முழுவதும் அனைத்து வியாபாரிகளும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாசிக்கடரி திருவிழாவையொட்டி ராமநாதபுரம் சந்தையில் ஆடுகள் விலை அதிகமாக இருந்தது. 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மாசிக்கடரி திருவிழாவில் கிடாய் வெட்டி அன்னதானம் வழங்கப்படும் என்பதால் ராமநாதபுரத்தில் ஆட்டுச்சந்தை கடைகட்டியது. சிவகங்கை, தேவக்கோட்டை, மானாமதுரை, பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. கடந்த ஆண்டை விட கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்பனையாகின. சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஓடும் ரயிலில் இருந்து கணவர் தவறி விழுந்த நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற மனைவியும் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐயனார்பாளையத்தைச் சேர்ந்த 37 வயதான சிவகண்டன் மற்றும் அவரது மனைவி கலையரசி ஆகியோர் மும்பை விரைவு ரயிலில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சிவகண்டன் ரயிலில் இருந்து தவறி விழுந்தார். இதனையடுத்து அவரை காப்பாற்ற கலையரசியும் ரயிலில் இருந்து கீழே குதித்தார். இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக 60க்கும் மேற்பட்ட சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு தங்கம் வெட்டி எடுக்கப்படுவதாக எழுந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை உயர்வால் தேவாரா பகுதியில் புதிய சுரங்கங்கள் தோண்டப்படுவதைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் குணசேகரன் தலைமையிலான குழுவினர் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். விதிகளுக்கு புறம்பாக வெடிபொருட்களை பயன்படுத்தி தங்கம் எடுக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. சிதம்பரம் நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த தெருநாய்களை பிடிக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். 33வது வார்டு பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் பிடிபட்டன. பிடிக்கப்படும் நாய்களுக்கு முறையாக கருத்தடை செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் விடுவிக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 12 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சிறுமி வசித்த துத்திக்குளம் ரெட்டிப்புதூர் காலனி பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு தீவிர ஆய்வு மேற்கொண்டதுடன் நோய் பரவலை தடுக்க கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை பார்த்து திமுக கவலைப்படவில்லை என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை அணையூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியவர் அதிமுகவில் இப்போது இருப்பவர்கள் தலைவர்கள் இல்லை என்று விமர்சித்தார். தாவேக்கால ஒரு மாநாடு நடந்துச்சு. நான் மதுரையில் உட்காந்து அன்னைக்கு மதுரைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போனேன். சரி, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாநாட்டுடைய நிகழ்ச்சிக்கு யார் யார் வர்றான்னு சொல்லி ஒரு வண்டியில் உட்காந்து அந்த வர்ற வண்டிகளை பார்த்தேன். பார்க்கும்போது 4 பேர் தான் பெரிய ஆள் இருந்தாங்க. 50 பேரில் 46 பேர் 15 வயசு கீழே ஓட்டு இல்லாதவனா இருந்தாங்க.
சினிமா பார்க்குற பசங்க. எம்ஜிஆர் கட்சியில் இருந்தாருன்னா எம்ஜிஆர் 30 வருஷம் திமுகவில் இருந்தார். அதனால அவர் பண்பட்டு அரசியல்வாதியாக வந்தார். அவர் கட்சி நடத்தினார். சென்னை வானகரம் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் மின் கணக்கீட்டில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக ஆயிரக்கணக்கான நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். 1000 ரூபாய் கட்ட வேண்டியவர்களுக்கு 7000ம் 10,000 கட்ட வேண்டியவர்களுக்கு 1,00,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒருத்தங்க ரீடிங் ஒரு வாட்டி தப்பா எடுக்கலாம், 2 வாட்டி தப்பா எடுக்கலாம். வருஷம் ஃபுல்லா ஒருத்தங்க தப்பா எடுத்துட்டு இருக்காங்கன்னா வருஷம் வழக்கமா வந்துட்டு 2000 ரூபாய் அப்படி வரும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் வந்துருக்கு. அன்னைக்கு தான் ஃபைன் இது வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கோவை காந்திபுரம் பகுதியில் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் மற்றும் ஏர் ஹாரன்களை போக்குவரத்து காவலர்கள் பறிமுதல் செய்தனர். மோட்டார் வாகன சட்டத்தை மீறி பொருத்தப்பட்ட இத்தகைய சாதனங்களால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து வாகன சோதனையில் பிடிபட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்ததோடு மீண்டும் மாற்றப்பட்ட பாகங்களை பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த சாந்தன் தனது குடும்பத்தினருடன் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு வழியாக மூலக்குளத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பூத்துறை ரோடு திரும்பியதும் கார் திடீரென தீப்பிடித்தது. இதையடுத்து காரில் இருந்த அனைவரும் வெளியேறிய நிலையில் கார் மளமளவென தீப்பிடித்து முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. புதுச்சேரி வில்லியனூரில் 7 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள புதிய குடியிருட்டப்பட்ட திருமண மண்டபத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்ச் 1 வருவார்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தெருக்கள் மற்றும் சாலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க அரசு பிறப்பித்த அரசாணையை எதிர்த்த வழக்கில் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்தது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது புதிய அரசாணையில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மற்றும் கால அவகாசம் குறித்த கேள்விகளுக்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். 1978ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். சென்னை பெரம்பூரில் 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தற்கொலைக்கு முயன்றதில் தந்தை மற்றும் மகன் உயிரிழந்தனர். சங்கராச்சாரி மடம் பகுதியைச் சேர்ந்த சகாயம் செபாஸ்டின் தனது மனைவிக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்ததால் மனவேதனையில் இருந்துள்ளார். இந்நிலையில் குடும்பமாக தற்கொலை முடிவை எடுத்த சகாயம் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கும் கேக்கில் விஷம் கலந்து கொடுத்துவிட்டு தானும் தூக்கில் தொங்கியுள்ளார். சகாயம் மற்றும் மகன் இறந்துவிட்ட நிலையில் தாய் மற்றும் மகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் பள்ளியில் பாம்பு கடித்து 11ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தது தொடர்பாக கூடுதல் தலைமைச் செயலாளரிடம் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்தார். கடந்த 4ஆம் தேதி தேர்விற்காக சென்ற மாணவர் சிவபிரகாசம் பாம்பு கடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி தயாரிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையை கூடுதல் தலைமைச் செயலாளருக்கு மாவட்ட ஆட்சியர் அனுப்பி வைத்தார். அதில் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து நிதி உதவி வழங்கவும் ஆட்சியர் பரிந்துரைத்துள்ளார். கடலூர் கம்பியம்பேட்டையில் அன்புமணி ராமதாஸின் எம்பி நிதியில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் நியாய விலைக் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த கோடவுன்ல திறந்த வெளி கோடவுன், அந்த கோடவுன்ல அரிசி மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். மழையில அந்த அரிசி மூட்டையில இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் முளைச்சு நாத்து விட்டு இருக்கு. அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அந்த அரிசியை எங்க கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நியாய விலை கடையில போட்டு ஏழைங்க தலையில தான் கட்டி இருப்பாங்க. மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஏராளமானோர் வாகனங்களில் குவிந்ததால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற தாய் ஒருவர் அச்சமூட்டிய மினி பேருந்து ஓட்டுநரை கடிந்து கொண்டார். திமுக ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் அதிமுக கோட்டையை நோக்கி செல்லும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். திமுக கட்சி படுதோடு வரவேற்புள்ளது. அதிமுக கோட்டையை நோக்கி போகிறது. எடப்பாடியார் கோட்டை சிம்மாசனத்திலே
அங்கே ஜேம்ஸ் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியேற்ற போகிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தனித்தனியே யாரும் பேட்டி கொடுக்க வேண்டாம் என காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். கூட்டணி ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏல இருந்தது, எம்பியில இருந்தது. இப்போ கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தொகுதி என்ன எம்எல்ஏ தொகுதி, பழைய ஆளுக்கு புது ஆளுக்கு, இதெல்லாம் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. அதனால இது பேச்சுவார்த்தைகளில் தான் அது இடங்கள் இதெல்லாம் தொகுதியெல்லாம் முடிவு செய்யப்படும். உதகை தலைக்குந்தா இடையே பயணிகளை ஏற்றுவதில் நிலவும் போட்டி காரணமாக 2 தனியார் மினி பேருந்து ஓட்டுநர்கள் நடுரோட்டில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். உதகை ரோஹிணி பகுதியில் பேருந்தை வழிமறித்து நடந்த இந்த மோதலால் பயணிகள் அச்சமடைந்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தாய் மற்றும் மகளை வீடு புகுந்து தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சந்திரன், அவரது மனைவி ரேவதி இருவரும் சேர்ந்து ஆஷாராணி மற்றும் அவரது மகளை தாக்கியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் ரேவதி மற்றும் ஆஷாராணி கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான சந்திரனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் இருபாலர் கல்லூரி என நம்பி சேர்ந்த மாணவர்களுக்கு மகளிர் கல்லூரி என சான்றிதழ் வழங்கப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. VPMM மகளிர் கலை அறிவியல் கல்லூரி 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்டதாக அறிவித்து மாணவர் சேர்க்கை மேற்கொண்டது. இந்நிலையில் சான்றிதழ்களில் மகளிர் கல்லூரி என்ற இடம்பெறுவதால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாளாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் சான்றிதழ் சிக்கலை தீர்க்கவும் வலியுறுத்தினர். புதுச்சேரியின் காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். காரைக்காலில் பாஜக சார்பில் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் காரைக்காலில் ஆய்வு செய்தார். பொதுக்கூட்டத்தில் சுமார் 12,000 பேர் பங்கேற்பார்கள் என்பதால் அதற்கான பந்தல், நாற்காலி, உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலையில் உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்தது. அலமாதி துணை மின் நிலையத்திலிருந்து பெரியபாளையம் வழியாக கும்மிடிப்பூண்டிக்கு ராட்சத டவர்கள் மூலம் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கம்பி கொசவன்பேட்டை பகுதியில் டவரில் இருந்து அறுந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அந்த வழியாக சாலையில் சென்றவர்கள் மீது கம்பி விழவில்லை. இதனால் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஈரோடு நசீனூர் அருகே தனியார் குடோனில் இருப்பு வைத்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் மூட்டைகள் மாயமான விவகாரத்தில் இடைத்தரகர் வாங்கிய கடனுக்கு வங்கி மூலமாக ஏலம் விடப்பட்டதாக குடோன் மேலாளர் தெரிவித்துள்ளார். 10க்கும் மேற்பட்ட மஞ்சள் விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்திருந்த 3655 மஞ்சள் மூட்டைகளை நசியனூரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான குடோனில் இடைத்தரகர் பாரதிராஜா மூலமாக இருப்பு வைத்தனர். திடீரென்று மூட்டைகள் மாயமானதாக விவசாயிகள் போராட்டம் நடத்திய நிலையில் பாரதிராஜா வாங்கிய கடனுக்காக 2300 மஞ்சள் மூட்டைகளை வங்கி ஏலமிட்டதாக கூறப்படுகிறது.